டாக்டர் பார்க்கணும். போய் பாருங்க. சரி, ஓகே. ஒரு நிமிஷம். அப்பாயின்மெண்ட் போட்டிங்களா? இல்லையே, நான் எதுவும் போடல. ஹலோ, நான் தான் கேட்கல. எதை கேட்கல? நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டீங்க கேட்கல. இல்லை, நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டிங்கன்னு தானே கேட்டீங்க. ஆமாம், டாக்டர் பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் போடணும். எங்கே போடணும்? இங்கே தான் போடணும். சரி கொடுங்க, போட்டுறேன். உட்காருங்க. நீங்கள் டாக்டரை பார்க்கணும்னா முன்னாடியே கால் பண்ணி நான் வரேன்னு சொல்லணும். நீங்கள் வரதை நான் ஏன் டாக்டர்கிட்ட சொல்லணும்? நான் இல்லைங்க, நீங்கள். நாங்கள் தான் நேற்றே கால் பண்ணி சொல்லட்டுமே. நேற்றே சொன்னீங்களா? உங்கள் பேர்? என் பேர் சதீஷ். சதீஷா? சதீஷன் நேமே இல்லையே. கோபின்னு ஒருத்தர் மட்டும் தான் இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காரு. நான் தான் கோபி. ஏன் சார், நான் தான் வந்ததுன்னு கேட்டுருக்கீங்களே, யார் அப்பாயின்மெண்ட் போட்டதுன்னு? சாரி, அவன் அப்பாயின்மெண்ட் போட்டது எனக்கு தெரியாது. ஆமாம், நீ எப்போ போட்ட? நேற்று. எங்கே போட்ட? அவன் எங்கே போட்டேன்றதை மறந்துட்டான் போல. நீங்கள் இன்னொரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நான் இங்கே போட்டுருவேன். டாக்டர்! எஸ். பேஷண்ட் வந்திருக்காங்க சார். எத்தனை பேர்? 2 பேர். சரி, ஒருத்தர் மட்டும் உள்ள அனுப்பு. ஓகே சார், ஒருத்தர் மட்டும் உள்ள போங்க. ஓகே, நான் போகிறேன். ஹாய். ஹலோ. ஹலோ, ஹாய். உங்கள் நேம்? சதீஷ். சதீஷ், நல்ல நேம். உங்கள் நேம்? டாக்டர் அம்பலவாயன். அம்பலவாயன். கரெக்டான நேம். உங்கள் வாய் அப்படி தான் இருக்குது. சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? யாருக்கு டாக்டர்? உங்களுக்கு தான். நத்திங் டாக்டர், எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. எந்த ப்ராப்ளம் இல்லையா? அப்புறம் எதுக்கு இங்கே வந்தீங்க? வெளியே ஒருத்தர் உள்ளே போன்னு சொன்னார், வந்தேன். சதீஷ், ஜென்ரலாக என்னை தேடி வரவங்களாம் ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தோட தான் வருவாங்க. நான் அதுக்கு சொல்யூஷன் சொல்லுவேன். நீங்க என்னடானா எந்த ப்ராப்ளமும் இல்லாம என்ன தேடி வந்திருக்கேன்றீங்க. இட் சீம்ஸ் லைக் a funny. என்ன யோசிக்கிறீங்க? இல்லை டாக்டர், எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு யோசிக்கிறேன். யோசிங்க யோசிங்க. டாக்டர், கண்டுபிடிச்சிட்டேன். நல்ல எலும்பை கடிக்கும் போது கடவா புல்லு வலிக்குது டாக்டர். சதீஷ், நான் ஒரு மனநல மருத்துவர். தெரியும் மருத்துவர். மனசு சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை இருந்தால் தான் நான் ஹேண்டில் பண்ணுவேன். தெரியும் மருத்துவர். அது சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்கிட்ட சொல்லுங்க. அந்த மாதிரி பிரச்சனை எனக்கு எதுவும் இல்லை, என் ஃப்ரெண்டுக்கு இருக்கு. அவனை வேணா கூப்பிடவா? ஃப்ரெண்டா? நீங்க தான் ஃப்ரெண்டா? இல்லை, கோபி. என்ன கோபி, நீங்க தானே கவுன்சிலிங்க்கு வந்திருக்கீங்க. எதுக்கு உங்க ஃப்ரெண்டா அனுப்புறீங்க? நீங்க தானே டாக்டர் ஒருத்தரை மட்டும் உள்ள வர சொன்னீங்க. நான் 2 பேஷண்ட் வந்திருக்காங்கன்னு ஒருத்தர் அனுப்ப சொன்னேன். நீங்க 2 பேரும் ஒண்ணா தானே வந்திருக்கீங்க. இல்லை மருத்துவர், அவன் ஃபர்ஸ்ட் அவன் பைக்கில் வந்துட்டான், நான் பின்னாடி பைக்கில் வந்தேன். ஆளுக்கு ஒரு பைக்லயா வந்தீங்க? 2 பேரும் ஒரே பைக்கில் தான் வந்தோம். அது ரொம்ப முக்கியமா? டேய், மருத்துவர்கிட்ட உண்மை எதுவும் மறைக்கக்கூடாதுரா. டாக்டர், 2 வாரமா ஒரே டிப்ரெஷனா, ஸ்ட்ரெஸ்ஸா, டென்ஷனா இருக்கு டாக்டர். எதுக்கு அப்படி இருக்கு? அதை தெரிஞ்சுக்க தான் மருத்துவர் உங்ககிட்ட வந்திருக்கோம். இல்ல, நான் என்ன கேட்க வரேன்னா, ஃபேமிலி ப்ராப்ளம், பர்சனல் ப்ராப்ளம், இல்ல ஒர்க் டென்ஷனான்னு கேட்க வரேன். எப்போ வரீங்க? எங்க? இல்லை, கேட்க வரீங்கன்னு சொன்னீங்களே, அதான் எப்போ வரீங்கன்னு கேட்டேன். டாக்டர், எல்லாமே தான் டாக்டர் ப்ராப்ளம். ஆஃபீஸ் போனால் ஆஃபீஸ் ப்ராப்ளம், வீட்டுக்கு போனால் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்,
ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் டாக்டர். அதான் மருத்துவர் இருக்கிறதுலே பிக்கஸ்ட் ப்ராப்ளம். இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. இது மாதிரி கேஸ் எல்லாம் என்கிட்ட நிறைய வந்திருக்கு. இது ஒரு பிரச்சனையே இல்லாட்டி உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ கேஸ் வந்துச்சு? கோபி, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், உங்க ஃப்ரெண்ட் அமைதியா இருக்க சொல்லுங்க. அவர் பேச பேச எனக்கு தான் ப்ரெஷர் அதிகமாகுது. டேய் சும்மாறா. இப்போ என் நிலைமை உங்களுக்கு புரியுதா டாக்டர்? நல்லாவே புரியுது. மருத்துவர், ப்ரெஷர் டேப்லெட் இதை போட்டா ப்ரெஷர் குறையும், அதுக்கு தான் போட்டேன். இதான கேட்க வந்தீங்க? எனக்கு ப்ரெஷரே இல்லை மருத்துவர், நான் எதுக்கு அதை கேட்கணும்? டேய் எங்க 2 பேரையும் ப்ரெஷர் ஆக்காமறா. காம் காம் காம். கோபி, உங்க பிரெயின் பர்டிகுலர் டைம்ல நிறைய விஷயங்களை யோசிக்குது. அதான் இப்படிலாம் நடக்குது. ஐ மீன் ப்ரெசண்ட்டு, ஃபியூச்சர், பாஸ்ட் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் யோசிக்கிறீங்க. சரிங்களா? மொபைலில் கேம் ஆடுவீங்களா நீங்கள்? ரொம்ப கேம் எங்கே விளையாடுறா? நிறையா பொண்ணுங்களோட வாழ்க்கையில் தான் விளையாடுறேன். ஓ, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்குள்ள இவன் நம்மளை பேஷண்ட் ஆக்கிடுவான் போலயே. டாக்டர் எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகுது டாக்டர். இப்போ சும்மா இருந்தாலே ஸ்ட்ரெஸ் ஆகுது டாக்டர். நைட்டெல்லாம் தூக்கமே வரமாட்டேங்குது டாக்டர். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? மெடிக்கல் ரெப்பாக இருக்கேன் டாக்டர். ஓ, மெடிக்கல் ரெப்புக்கு இந்த நிலைமையா? ஆமாம் டாக்டர். டெய்லி ரிப்போர்ட் போடுறேன் டாக்டர். இது பார்த்தா அந்த ரிப்போர்ட்லாம் கலெக்ட் பண்ணி மந்த்லி ரிப்போர்ட்டும் போடணுமா? இவன் டெய்லி ரிப்போர்ட்டே ஃபேக்காக தான் போடுவான். டேய் சும்மா எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுதுடா. பாருங்க மருத்துவர், இவன் இப்படி தான் தேவையே இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகுறான். இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு தான் டென்ஷனாக இருக்குது. டேய் பேசாம இரு, உன்னால மருத்துவரும் ஸ்ட்ரெஸ் ஆகுறாரு. நான் என்ன டாக்டர் உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணேன்? நீ ஒன்றும் பண்ணல, நம்மளை தான் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரு மருத்துவர்? டாக்டர் பயங்கரமா டென்ஷன் ஆகுது டாக்டர், ஏதாவது பண்ணுங்க டாக்டர். இருடா, எனக்கே அப்படிதான் இருக்கு. நானே என்ன பண்றது தெரியாம தான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். கோபி, மருத்துவருக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகம் போல. அப்புறம் எங்க அந்த ஆள்கிட்ட என்ன கூப்பிட்டு வந்த? போடா, நான் செத்தா வந்து அதெல்லாம் சரியாகும். இந்த ஆளா? ஏய் போய் பாருடா, சூசைட் பண்ணிக்க போறான்டா. சரி மருத்துவர். மருத்துவர், அப்புறம் அந்த நல்லி கடிச்சா பல்லு வலி வருது. போடா, போய் போடா. ஓகே. டாக்டர் எப்போ போகிறீங்க? எங்க? எதை கேட்க வரேன் நான் அவங்ககிட்ட சொன்னீங்களாம்ல, அதான் எப்போ வரேன் சைஸ் கேட்க சொன்னார். ஓ காம் காம் காம். சொல்லுங்க டாக்டர், எதை கம் கூப்பிட்டீங்க? என்ன விஷயம்? கையை கொடு. ம் ம்.